ஹலோ, வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அது வந்து அத்திக்காய் வச்சு பண்ண போகிறோம். அத்திக்காய் வடை. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டையும் 1 மணி நேரம் ஊற வச்சு கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா குட்டியாக வெட்டின பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை. இனி வந்து இந்த அத்திக்காயில் வந்து புழு பூச்சி இருக்கும். அதனால் இதை 2ஆக கட் பண்ணி கல் உப்பு போட்டு தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். வந்து கல் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்த இந்த அத்திக்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அத்திக்காயை வந்து கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இனி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இனி அரைச்ச பருப்பு, இந்த அத்திக்காய் பொடி பண்ணினது, இனி தேவையான மல்லி இலை, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான உப்பு, மிளகாத்தூள் இவ்வளோத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அத்திக்காய் வடைக்கான மாவு எல்லாம் ரெடி ஆயாச்சு. இனி வடையை போட்டு எடுத்துடலாம். இப்போ அத்திக்காய் வடைக்கான மாவு ரெடி ஆயாச்சு. இனி வடையை போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வடையை திருப்பி விட்டுடலாம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. இதை வந்து பொரியல் பண்ணி கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி வடை பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து அத்திக்காய் வந்து ஹீமோகுளோபின் அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். கால்சியம். லேடிஸ் எல்லாம் வாரத்தில் 2 முறையாவது எடுத்தால் ரொம்பவே நல்லது. இப்போ வந்து நல்ல கிறிஸ்பியான அத்திக்காய் வடை வந்து ரெடி ஆயாச்சு. இது மசால் வடை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்த திருப்தியும் நமக்கு இருக்கும். இப்போ வந்து சூப்பரான அத்திக்காய் வடை ரெடி ஆயாச்சு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு பண்ணி கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.